ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹலோ. நாள் ஆச்சு. சூப்பரா இருக்கேன். ஸோ குட் டு see you all பேக். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, கொஞ்சம் இடத்தெல்லாம் மாத்தினேன். ஸோ இட்ஸ் கோயிங் குட். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும். ஆமா, ஆக்சுவலி வந்து கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆடியன்ஸ்க்காக இன்னைக்கு வீடியோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் டைம்ல நமக்காக டெடிகேட்டடா வந்து வீடியோ பேச வந்திருக்காரு. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு டஃப் கொடுத்தாங்க பங்களாதேஷ் ஸ்டார்டிங்ல. நினைக்கல இப்படி ஒரு மேட்சா இருக்கும். ஆனா நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எப்பவுமே இந்தியா வந்து லோவர் ஆர்டர் தான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், நல்லா தான் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் கிட்ட என்னதான் பங்களாதேஷ் நல்லா பண்ணிட்டு வந்தாலும் இந்தியாவோட பேட்டிங் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. இன்னைக்கும் அதை ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம ரொம்ப ஃபேவரட் சென்னை பசங்க ஜடு அண்ட் ஆஷன்னா செம்மையா பண்ணாங்க. உங்களோட தாட்ஸ் ப்ரோ? பாத்தீங்களா? பார்க்க முடிஞ்சதா உங்களால? பார்த்தேன். ஸோ இட்ஸ் வெரி குட் நாக். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாவம் கில் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி ஆஸ் யூஷுவல் பாவம் 6th ஸ்டம்ப் பால துரத்தி எடுத்தாரு. ஸோ நல்லா போட்டாங்க. அந்த ஹசன் மஹமூத் நல்லா போட்டாரு. அவர் வந்து நல்லா போட்டாரு. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். ஏன்னா சென்னை இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்பின்னர்ஸ். ஸோ ரெண்டு டீமுமே 3 சீமர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் சென்னைக்கு வந்து ரோஹித் சர்மா டாஸ் தோத்தது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன்னா 4th இன்னிங்ஸ் வந்து சென்னையில் ஆடுறது ரொம்ப கஷ்டம். பிச்லாம் பயங்கரமா திரும்பும் அண்ட் அஸ்வின்லாம். ஸோ ஒரு மாதிரி நான் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் நினைச்சேன். அண்ட் ஐ திங்க் குவிக் விக்கெட்ஸ்க்கு அப்புறம் ஐ நோ there'll be a recovery and somewhere around ஒரு 250 அடிச்சா கூட ஐ திங்க் he would have made a good recovery. பாத்தீங்கன்னா 339 for 6 is something very great. நாளைக்கு வந்து நியூ பால் வச்சு போட போறாங்க. ஸோ கண்டிப்பா we can expect some seam swings தான். So I think we are already in a very good place. அஸ்வின் batted really well right from the first ball. சூப்பரா ஆடினாரு. ஒரு ஸ்டான்ஸ் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கான்ஃபிடண்டா வந்து நின்னாரு. நல்லா ஷஃபிள் பண்ணிட்டு இருந்தாரு. யாரும் எந்த பவுலரையும் செட்டில் பண்ண விடல. சகிபுல் ஹாசன் 2வது பாலே செம்ம 6 அடிச்சாரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங்ஸ். குட் தட் ஜட்டு வாஸ் ஆல்சோ மெயின்டைன் அ குட் டெம்பரமெண்ட். விக்கெட் ஈஸியா அப்படியே விடல. நான் நினைச்சேன் ஜட்டு இருக்கும்போது அக்சர் பட்டேல் இருந்தா கொஞ்சம் நின்று இருப்பாருன்னு நினைச்சேன். பட் ஜட்டுவே வந்து இல்ல, நான் வந்து சென்னை பையன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி நல்லா ஆடினாரு. இன்னும் அக்ஷதீப்லாம் கொஞ்சம் சம்மாட்டி அடிப்பாரு. இன்ஃபேக்ட் நம்ம அந்த வாட் இஸ் தட் துலீப் ட்ராஃபிலே பார்த்தோம். சாரி ஆகாஷ்தீப் சிங் கேன் பேட் வெல். பும்ரா கேன் ஸ்டாண்ட் தேர். ஸோ எல்லாருமே ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஓவராலா சம்வேர் ஐ திங்க் இதே ஒரு நல்ல டார்கெட். நாளைக்கு என்ன அடிச்சாங்களோ அது ஒரு போனஸ் தான் நினைக்கிறேன். பங்களாதேஷ்க்கும் கிரெடிட் கொடுக்கணும். நல்லா பவுலிங் போட்டாங்க. 1.3 for 6. பட் அங்க இருந்து ஐ திங்க் தட்ஸ் வை இந்தியா இஸ் அ சாம்பியன் சைட், ரைட்? லைக் நம்பர் 1 டீம் இன் டெஸ்ட். ஏன் சொல்றாங்க? பிகாஸ் எவ்ரிபடி கேன் பிளே. அண்ட் ஐ திங்க் இந்த துலீப் ட்ராஃபி ஆல்சோ ஹஸ் ஹெல்ப் த கான்ஃபிடன்ஸ் அமங்ஸ் த பிளேயர்ஸ் நினைக்கிறேன். தேல் கம் அண்ட் யூனோ ஆகாஷ்தீப்லாம் வந்து வேற லெவல் கான்ஃபிடன்ஸ். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹிம். அவர் எப்படி போட போறாரு 4th இன்னிங்ஸ்ல, அவர் எப்படி போட போறாரு? ஏன்னா அவர் ஷமிக்கு பதிலாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சென்னை அஸ்வின் வந்து இன்னொரு மேன் ஆஃப் த சீரீஸுக்கு வந்து ஒரு காலை வச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பா அவர் ஒரு 5 for ஒரு 10 for எடுத்தா நல்லா இருக்கும் ஃபார் த ஹோம் கிரவுட். ஏன்னா இதுக்கு மேல இந்தியால எவ்வளவு டெஸ்ட் ஆட போறாருன்னு தெரியல. சென்னையில் எவ்வளவு டெஸ்ட் ஆட போறாருன்னு தெரியல. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி அஸ்வின் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் குட் மெமரிஸ் இன் திஸ் ஃபைனல் டென்யூர் ஆஃப் ஹிஸ் கரியர்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரியலி ஹாப்பி. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் 3 day அட்லீஸ்ட் சண்டே வரைக்குமா போச்சுன்னா நல்லா இருக்கும் டெஸ்ட். பார்ப்போம். போவாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் பங்களாதேஷ்க்கு நல்ல கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியுது அவங்களோட யூனிட்ல. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா டாஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் கிளவுடியா இருந்தது. ஸோ அதனால ரோஹித் சர்மாவும் வந்து டாஸ் நான் வின் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பவுல் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னாரு. மேபி அதை நல்ல கண்டிஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ப்ரெஷர் போட்டாங்க. அவரு மேபி நீங்க சொன்ன மாதிரி கில் வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் தான். சும்மா ஒரு பேக்ல ஒரு ஃபிளிக் பண்ணலாம்னு நினைச்சா அப்படியே நிக் ஆகி கேட்ச் போயிருக்கு, கீப்பர் கேட்ச். கோலியுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது உண்மைதான். அவரு ஒயிட் பால்ல என்னதான் செம்மையா பண்ணிட்டு இருந்தாலும் லாஸ்ட் 2 years கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் டீம் காம்பினேஷனும் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அடாப்ட் ஆகிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா புஜாரா இருந்தாரு, அஜிங்கியா ராணே இருந்தாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு இப்போ திருப்பி ரீக்ரூப் ஆயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நடக்கும்னா, அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த லோவர் மிடில் ஆர்டர் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்ல எல்லாருமே நல்லா ஆடி இருப்பாங்க. அக்சருக்கு சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் பேட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஷர்துலுக்கு சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. குல்தீப் யாதவ் அப்பப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லோவர் ஆர்டர். பும்ராவை கூட நம்ம பார்த்தோம், அவரு நல்லா ஆடி. ஷம்மியை பார்த்தோம் நல்லா ஆடி. ஸோ எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ ரீக்ரூப் ஆயிட்டு இருக்கப்போ டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா பரவாயில்ல. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து போனாரு,
கேஎல் ராகுல் வந்து போனாரு. அந்த மாதிரி மாறி மாறி ரிஷப் பண்ணிட்டே இல்லாம இருந்தாரு. ரிஷப் பண்ட்டை பத்தி நம்ம பேசணும். அவ்வளவு நாள் கழிச்சு வந்து அவரோட டெம்பரமெண்ட் காட்டினாரு. இன்னைக்கு ஒரு 60 பால் 39 ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆன டைம்ல இறங்கினாரு, நல்லா விளையாடுனாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவர் நம்ம ஐபிஎல்ல பாத்திருக்கோம் எந்த அளவுக்கு அக்ரெசிவா ஓபன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஒரு 130 140 பிளஸ் பால்ஸுக்கு ஒரு 50 அடிச்சாரு. அண்ட் அந்த சைட்ல விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருக்கப்பவும் அவரு ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெச்சூரிட்டி காட்டினாரு. நான் வந்து 2 இயர்ஸா இந்தியன் டீம்ல என்ன பேக் பண்ணிட்டு இருக்காங்க, நான் தான் வந்து ஒரு லீட் ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி காட்டினாரு. ஸோ ஃபியூச்சர் பிரைட்டா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அஸ்வின், ஹாஷனா அண்ட் ஜட்டு பத்தி பேசியே ஆகணும். அஸ்வின் வந்து இப்போ எந்த அளவுக்கு பேட்டிங்ல டச்ல இருந்தாரு நம்ம டிஎன்பிஎல்ல பார்த்தோம். சூப்பரா ஆடி இருந்தாரு. நாக் அவுட் ஸ்டேஜ்ல கண்டினியூஸ் நாட் அவுட் 50s அடிச்சு சாம்பியன்ஷிப்பும் அடிச்சாங்க. அங்கிருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவுக்கு வரப்போ அந்த கான்பிடன்ஸ் காட்டினாரு. அண்ட் திரும்பி தமிழ்நாட்டிலேயே ஆடுறாங்க, சேப்பாக்கில் ஆடுறாங்கன்றப்போ இங்க நான் தான்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி காட்டினாரு. சுத்தமா வந்து அவங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல்னஸே இல்ல. 144/6 இருக்குன்றப்ப நம்ம நிறைய வாட்டி பண்ணி கொடுத்துருக்கோம்டா, இன்னைக்கும் பண்ண போறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்டா பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜட்டு அவர் வந்து நம்ம ஏன் ஸ்ரீலங்கா சீரீஸ் கிடைக்கல நம்ம அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணோம், நீங்களும் சொல்லிட்டே இருந்தீங்க. அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க நாங்க அவருக்கு ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன சீரீஸ்க்கு வந்து ஏன் அக்ஷர் பட்டேலையும் கூட்டு போயிட்டு ஜட்டுவையும் கூட்டு போயிட்டு ரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால அது வந்து ரெஸ்டட் தான், அவர் வந்து இருக்காரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்ததுமே இறக்குனாங்க. குல்தீப்பை வெளியே உட்கார வச்சு இறக்குனாங்கன்றப்பவே அவங்க எந்த அளவுக்கு ரேட் பண்றாங்க ஜட்டுங்கிறது தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் ரீப்ளேவும் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒரு பெரிய லாங் பிரேக் அப்புறம் வராங்க. என்ன கேட்டீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்க்கு அப்புறம் இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு ரெண்டு பேருக்கும். ஆஷ் வந்து அதுக்கும் முன்னாடி ஐபிஎல்க்கு அப்புறம் இப்பதான் ஆடுறாரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட பாத்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு டச்ல இருந்தாருங்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடோஸ் டு போத் ஆஃப் தெம். அவங்க ரெண்டு பேரால தான் இந்த நிலைமை. இல்லாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம், என்ன நடந்திருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு நல்ல ரைசிங் டீமா இருக்காங்க பங்களாதேஷ். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் தான் இன்னைக்கு சல்யூட் கொடுக்கணும். இங்க இருந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இந்தியாவை வந்து அவங்க தோக்கடிக்கிறது இந்த சீரீஸ்ல நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. கண்டிப்பா மேபி டிரா கூட கஷ்டம் தான். இவங்க பும்ராலாம் சான்ஸே இல்லை இவனுங்கலாம். ஸோ பார்ப்போம். இதே ஒரு பெரிய ஸ்கோர் தான், இதுக்கு மேல என்ன வந்தாலும் போனஸ் தான். ஸோ 400 மேல எடுத்தா எனக்கு தெரியல ஏர்லி ப்ரொடிக்ஷன்ஸ் மேபி இன்னிங்ஸ் டிஃபீட் கூட ஆகலாம். ஸோ பார்ப்போம். ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் ஜட்டு அண்டர் மேனிஃபெஸ்டேஷனை போடுங்க. 86 அடிச்சிருக்கிற பாவம் ஆல்ரெடி ஒரு வாட்டி 90ஸ்ல அவுட் ஆனாரு. கண்டிப்பா அடிச்சா நல்லா, கண்டிப்பா அவர் அடிச்சா நல்லா தான் இருக்கும். நான் வந்து அஸ்வின் ரொம்ப ஹாப்பி ஃபார் அஸ்வின். ஏன்னா வந்து அவர் ரொம்ப அண்டர் ரேட்டட். இவ்வளோ ஆடியும் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுக்கும் மீறி அவர் ட்ராப் பண்ணாங்களா ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ திங்க் ஹி பிளேஸ் ஆன் அண்ட் கோஸ் அண்ட் பிளேஸ் ஆன் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ் அண்ட் வின்ஸ் திஸ் டீம். 2 தடவை துண்டு தவறிடுச்சு, இந்த தடவை தவறக்கூடாது. ஸோ லெட்ஸ் சி லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல இன்னிங்ஸ், நல்லா ஆடினாரு. ஒரு சைடு வந்து அவரு ஒரே தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாரு. நான் என்ன நினைச்சேன், ஜெய்ஸ்வால் அண்ட் ரிஷப் பந்த் நல்லா ஆடுவாங்க இன்னைக்கு, ஒரு 400 for 3 ரெண்டு பேரும் இருந்தா நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்டா ஹி காட் அவுட். அகைன் கிரெடிட்ஸ் டு பங்களாதேஷ் பவுலிங், அந்த லென்த்தை ஹிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சொல்லுவோம். ஸோ இந்தியன் டீம் இஸ் அ சாம்பியன் சைட். ஸோ அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் மாதிரி தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம். எவன் ஒரு சின்ன ஸ்லிப் இருந்தாலும் எவனா வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு நிக்க வச்சிருவாங்க. ஸோ ரியலி ஹாப்பி, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் டே 2. ஏன்னா நாளைக்கு நம்ம ஆளுங்க பவுலிங் போட்டுருவானுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஓடி வருவாரு. ஸோ ஏன்னா அந்த ஹசன் மஹமூத் இஸ் லைக் அ வெரி குட் பவுலர். அவருக்கே இந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படி ஆச்சுன்னா, லைக்ஸ் ஆஃப் பும்ரா அண்ட் சிராஜ்லாம் தேர் லைக் கிரேட் பவுலர்ஸ். லைக் கிரேட் பவுலர்ஸ்னா ஒரு மாதிரி லைக் அவுட் ஆஃப் த லீக் பவுலர்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் அந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஹெல்ப் ஆகும். they'll be licking லைக் இருங்கடா உள்ள என்ன விடுங்கடா, உள்ள என்ன விடுங்கடா, ஓவர் கொடுங்க. ஆல்சோ எக்ஸைட்டட் டு see who is starting with இதுல பும்ரா அண்ட் அக்ஷதீப்பா, இல்லாட்டி அக்ஷதீப் சிராஜா யாரு ஸ்டார்ட் பண்றாங்க, அதுவும் ஒரு இருக்கும். எப்படி இருக்கும் நியூ பால்லாம் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு இருக்கும். ஸோ கால் வந்து அதான் நீங்க ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்க, வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்க அஸ்வினா. ஆனா இப்ப கம்பீர் இருக்காருங்கிறப்ப அது இனிமே மிஸ் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த 2 வாட்டி தவறிச்சு துண்டு இனிமே தவறு. ஏன்னா அவர் அந்த சாம்பியன் மைண்ட் செட் இருக்க பிளேயரை இது பண்ணும். ஏன்னா அவரும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அவர் வந்து அந்த கட்டு கிரிட்டு அதெல்லாம் நம்புவாரு தவிர்த்து அந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஃபைனல் டேவா, ஒரு பிக் டேவா, நான் வந்து ஷூஸை ஃபில் பண்ணி நான் ஆடுறேன் அப்படின்னு ஆடுவாரு. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி அஸ்வின் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிக் டேல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும் கம்பீர் கீரை அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறேன்.
இப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப கூட இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் இப்ப கூட சொல்லுவேன். அஸ்வின் மொத்தம் அந்த நவம்பர் 1923 ஆடி இருந்தாருன்னா ஃபைனல்ஸ் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஓகே. அண்ட் எப்பவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் செஷன் தான் ஹார்டா இருக்கும். நாளைக்கு வந்து திருப்பி காலையில இது ஒரு புது டே. இப்போ எவ்வளோ 86 ஒரு டச்சா இருந்தாலும் ஜட்டுக்கு திருப்பியும் அங்க ஸ்ட்ரகிள்ஸ் காத்து இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு 100 அடிக்கணும் அப்படிங்கறத நான் விஷ் பண்றேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ். அதான் இன்னைக்கே ஒரு சம்மாட்டி அடிச்சிட்டு இருந்தாரு. வேந்தியாசன்லாம் டிப் போட்டாலே வட்டி லாங்கா அந்த கவு கார்னர்ல அடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கே க்ளோஸ் ஆன் பண்ண பார்த்தாரு. பட் யா நான் ஒரு கிளாஸ் நாளைக்கு திருப்பி அந்த ஹசன் மாமூதும் தஸ்கின் அஹமதும் அந்த இன்னொரு பவுலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா போட்டிருந்தாங்க நாளைக்கு. நியூ பால் வேற. ஸோ நிறைய ரன்ஸ் போகும். அட் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் போகும். மேபி அந்த பங்களாதேஷ் நம்மளுக்கு கேட்ச்லாம் விட்டு ஹெல்ப் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ப்போம். அவங்களும் இன்னைக்கு அஸ்வினுக்குலாம் விட்டாங்க கேட்ச் தான். பட் ஓகே, லக் ஃபேவர்ஸ் த பிரேவ் தான். ஸோ லெட்ஸ் see இன்ட்ரெஸ்டிங் டே 2 ஆன் த கார்ட்ஸ். அண்ட் ஐ திங்க் நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேபி இந்தியா வந்து ஒரு 450 ஆர் சம்திங் லைக் தட் அண்ட் பங்களாதேஷ் செகண்ட் இன்னிங்ஸ்ல 31 for 2 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டா நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி இந்த வீடியோ முடிக்கிறோம். நாளைக்கு டே எப்படி போகுதுன்றது நாளைக்கு ரிவ்யூல வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை பை.